ஈச் ஒன் டீச் ஒன். ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வந்து ரன் பண்ணுறதுக்கு ChatGPT மாதிரியான ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, எதர் நீங்கள் ChatGPTக்கு ஏபிஐ யூஸ் பண்ணி தான் நீங்கள் அதை பண்ண முடியும். அதுக்கு நம்ம பே பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய லோக்கல் சிஸ்டமில் நீங்கள் அதை ரன் பண்ணலாம். இப்போது ஓப்பன் சோர்ஸ் நிறைய LLM வந்திருக்கு. இப்போ லாமா மாதிரியான மாடல்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் உங்களோட லோக்கல் சிஸ்டம்லேயே நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கான இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ், அதுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராம் தெரிஞ்சுக்கணும், ஹக்கிங் ஃபேஸ்லேருந்து மாடலை டவுன்லோட் பண்ணணும் அண்ட் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி ஒரு 2-3 கமாண்ட்லேயே வந்து உங்களோட லோக்கல் சிஸ்டம்லேயே ஒரு LLM மாடலை ரன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு அப்ளிகேஷனை வந்து நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை நீங்கள் ரன் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் ChatGPT மாதிரியான ஒரு சர்வீஸ்க்கு ஏபிஐக்கு நீங்கள் பே பண்ணவும் தேவையில்ல. அட் த சேம் டைம் அதை உங்கள் லோக்கல் சிஸ்டமில் நீங்கள் ஒரு கிராஃபிக் கார்டெலாம் இருக்கிற ஒரு சிஸ்டம் வச்சுருந்தாலும் நீங்கள் அதை உங்கள் லோக்கல் சிஸ்டமில் ரன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ரன் பண்ணவும் தேவையில்லை. எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி உங்களோட லோக்கல் சிஸ்டம்லேயே ரொம்ப ஈஸியாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. அதுக்கு பேர் வந்து ஓலாமா அப்படின்ற ஒரு பேக்கேஜ். ஸோ இந்த பேக்கேஜை எப்படி நம்மளுடைய லோக்கல் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணி ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், லாமா மாதிரியான மாடல், அப்புறம் பை3 மாதிரியான மாடல்ஸ், இந்த மாதிரி எந்த விதமான ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸை வேணாலும் நம்மளோட லோக்கல் சிஸ்டமில் ரொம்ப ஈஸியாக ரன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது, ஒரு ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு இன்ஃப்ளன்ஸுக்கும் நீங்கள் வந்து ஏபிஐக்கு செலவு பண்ணுறதுக்கு விரும்பலை, நிறைய செலவாகும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இன்னொருத்தங்க யார் அப்படின்னா, என்னுடைய கம்பெனி டேட்டா, என்னுடைய பர்சனல் டேட்டாவோ இல்லாட்டி என்னுடைய கம்பெனியில் இருக்கிற ரொம்ப செக்யூர்டான டேட்டாவோ நான் வந்து ஒரு வெளியில், அதாவது கிளவுடில் இருக்கிற ஒரு ஏஐ மாடல்கிட்ட கொடுத்து நான் அதுலேருந்து ஒரு இன்ஃப்ளன்ஸ் எடுக்கிறதோ இல்லாட்டி அதுலேருந்து ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறதோ சம்மரைஸ் பண்ணுறதோ இந்த மாதிரியான ஒர்க்லாம் நான் வந்து பண்ண மாட்டேன். பிகாஸ் டாக்குமெண்ட் இஸ் வெரி செக்யூர்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சிங்க, இல்லாட்டி உங்கள் கம்பெனியில் அந்த மாதிரி ஒரு பாலிசி இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம மாடலை லோக்கல் சிஸ்டமில் வச்சு அந்த லோக்கல் சிஸ்டமில் தான் நம்ம அந்த டேட்டாவெலாம் கொடுக்க போகிறோம். இது இன்டர்நெட்டே இல்லைன்னா கூட இந்த விஷயங்கள் ஒர்க் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஈச் ஒன் டீச் ஒன்னுடைய ஜூனியர் டூட் சீரீஸ். முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாடிக்கிறாங்க? ஒண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? Could you please repeat that? Will be completed. Am I audible? Stop sharing the screen. Any question? Hey, can you join for a quick call? Let's wrap it up. It's not a rocket science, Let's right? take a 5-minute break. Shall we join for a quick call? Any questions? I'm waiting for your Will approval. be completed by end of day. Let me present. Let's take a 5-minute break. ஓலாமா அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இதை வந்து எந்த ஓஎஸ்ல வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். நீங்கள் மேக் ஓஎஸ் இல்லாட்டி லினக்ஸில் இல்லை விண்டோஸில் எங்கே வேணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு டெர்மினலில் போய் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலை நீங்கள் புல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதையும் எப்படி ஒரு மாடலை புல் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். olama.com அப்படிங்கிற வெப்சைட்டில் டவுன்லோட் செக்ஷன்ஸில் விண்டோஸ்க்கான டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு EXE ஃபைல் வரும். அந்த EXE ஃபைலை நீங்கள் நார்மலாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டெர்மினலில் ஓலாமா புல் லாமா 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த லாமா 3 அப்படிங்கிற மாடல் புல்லாக ஆரம்பிச்சிடும். இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு. அதாவது லாமா 3 அப்படிங்கிற அந்த மாடல் இப்போ நம்மளுடைய லோக்கல் சிஸ்டமுக்குள்ளே இருக்குது. இனிமேல் நம்மளோட லோக்கல் சிஸ்டம்லேருந்தே நம்ம ஒரு ChatGPT மாதிரியான ஒரு கான்வர்சேஷனை நம்ம லோக்கல் சிஸ்டம்லேயே நம்மளால் பண்ண முடியும். நம்ம வேற ஒரு வெப்சைட்டுக்கோ இல்லாட்டி இன்டர்நெட்டோ எதுவுமே தேவையில்லை, நம்மளோட லோக்கல் சிஸ்டம்லேயே வேலை செய்யும். ஸோ அது எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னா, ஓலாமா ரன் லாமா 3 அப்படின்னு போட்டு என்டர் பண்ணிங்கன்னா இப்போ அந்த மாடல் இனிஷியேட் ஆகி நீங்கள் அந்த மாடல்கிட்ட எந்த விதமான கேள்வி வேணாலும் கேட்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அது ரெடி ஆகி இப்போ வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் வந்துருச்சு, சென்ட் அ மெசேஜ் அப்படின்ட்டு வந்துருச்சு. இப்போ நான் இதுக்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேன். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறேன். ஸோ இப்போ நான் இது பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா இட் வில் ஜென்ரேட் அ ரெஸ்பான்ஸ். ஸோ ChatGPTலாம் எப்படி லைன் பை லைனாக அப்படியே டைப் பண்ணுதோ அந்த மாதிரி த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி அப்படின்னு போடுது. ஓகேவா? ஸோ இப்போது அடுத்த கேள்வி கேட்கலாம். ஹவு மெனி ஸ்டேட்ஸ் ஆர் தேர்
இன் இந்தியா அப்படின்னு கேட்குறேன். தேர் ஆர் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ் இன் இந்தியா அப்படின்னு ரிப்ளை பண்ணுது. இப்போது இந்த ஒவ்வொன்றும் வேறு வேறு கான்வர்சேஷனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஒரு கண்டினியூஷன். பாருங்க, இப்போ நான் வந்து மேலே 2 இடத்துலையுமே நான் இந்தியாவை பற்றி தான் பேசியிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் இந்தியாங்கிற வார்த்தையை மென்ஷனே பண்ணாமல் நான் வந்து ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்குறேன். அதோட ரிப்ளை பாருங்க. ஆஸ் ஆஃப் மை நாலேஜ் கட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் நரேந்திர மோடி. ஹவவர் ப்ளீஸ் நோட் தட் திஸ் இன்ஃபர்மேஷன் மே சேஞ்ச் ஓவர் த டைம் டியூ டு எலெக்ஷன்ஸ் ஆர் அதர் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது என்னன்னா, இது ஒரு கான்வர்சேஷன். அதாவது நான் இந்த இடத்துல ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் தான் கேட்டேன், ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கேட்கல. ஓகேவா? ஸோ ஏன் அது இந்தியாவை பற்றி பதில் சொல்லுதுன்னா, ஏன்னா ப்ரீவியஸாக நான் இந்தியாவை பற்றி 2 வாட்டி பேசியிருக்கேன். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓகே பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை தான் இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அது இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படிங்கிறத எடுத்து சொல்லுது. ஸோ இப்போது இந்த மாடலை வந்து நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியாகவே நம்மளால் எப்போவுமே ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு ஏபிஐ வேணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு ஏபிஐ வழியாக ஒரு இன்புட் கொடுத்தோம்னா நம்மளுக்கான ஒரு அவுட்புட் வரும். ஸோ அந்த ஏபிஐயுமே இந்த ஓலாமா பேக்கேஜ் வந்து பை டிஃபால்ட் அது ப்ரொவைட் பண்ணுது. இப்போ அந்த பேக்கேஜ் வழியாக இந்த ஏபிஐயை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போஸ்ட்மேன் வழியாக இந்த ஏபிஐஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணலாம். இப்போது இந்த ஏபிஐ வச்சு எப்படி இந்த ஓலாமாவை ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் அந்த ஓலாமாவை இன்ஸ்டால் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஏபிஐ எண்ட் பாயிண்ட் ஒன்று எக்ஸ்போஸ் ஆகிடும். அந்த ஏபிஐ எண்ட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, போஸ்ட் மெத்தடில் http://localhost:113434 அப்படிங்கிற அந்த போர்ட் நம்பரில் /API/generate அப்படிங்கிற இந்த யூஆர்எல்ல அந்த ஏபிஐ உங்களுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ போஸ்ட் மெத்தடுங்கிறதுனால பாடியில் ரால ஜேசன் ஃபார்மெட்டில் நம்ம என்ன கொடுக்கணும்னா, we need to give model is llama 3. ஏன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண மாடல் அதுதான். ஓகேவா? அடுத்தது ப்ராம்ப்ட். என்ன ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம்? அதே ப்ராம்ப்ட் கொடுக்குறேன் நான். வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்ட்ரீம் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். இந்த ஸ்ட்ரீம் ஃபால்ஸ் ஏன் கொடுக்கணும்னா, இப்போ நீங்கள் ChatGPTலாம் போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கேட்ட உடனே அப்படியே லைன் பை லைனாக எழுதும்ல, அது அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையாக எழுதுறதுக்கு பேர் வந்து ஸ்ட்ரீமு. அந்த ஸ்ட்ரீமை நான் ஃபால்ஸ் ஆகிக்கிறேன். ஃபால்ஸ் ஆனால் என்னென்னா, எனக்கு எல்லா டெக்ஸ்ட்டும் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ரெஸ்பான்ஸ் எனக்கு இங்கே தெரியும். ஏன்னா ஏபிஐ வழியாக போகும்போது மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ரீம் ஃபால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் வந்து சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வருது. இந்த ரெஸ்பான்ஸில் ஃபஸ்ட்டு எந்த மாடல் லாமா அண்ட் கிரெடிட் இதுதான் ரெஸ்பான்ஸ். த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி. நம்ம கேட்ட கேள்வி வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கேட்டோம். த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி அப்படின்னு வருது. டன் ட்ரூன்னு வருது. அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் வந்து ஒரு நிறைய நம்பர்ஸ் வருது. இந்த நம்பர்ஸ்க்கு பேர் வந்து வெக்டார் எம்பர்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெக்டார் எம்பர்டிங்னா என்ன அப்படின்னு தெரியணும்னா, நான் வெக்டார் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு வீடியோ இதுக்குன்னே தனியாக போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். பட் இப்போதைக்கு இதை இக்னோர் பண்ணிவிடுங்க, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதை தவிர்த்து இந்த ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டோட்டல் டியூரேஷன் ஆச்சு, லோட் டியூரேஷன், ப்ராம்ப்ட் எவாலுவேஷன் கவுண்ட்டு, ப்ராம்ப்ட் டியூரேஷன், இந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் வருது. நமக்கு தேவை இந்த ரெஸ்பான்ஸ், த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் பார்த்த இந்த ஏபிஐக்கு பேர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னா அந்த ப்ராம்ப்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுக்கு அது கொடுக்கும். இதுவே நம்ம ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பில்ட் பண்ணோம்னா, அதாவது நான் வந்து முதல்ல ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு அது ஒரு பதில் சொல்லுது, திருப்பி அதுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், திருப்பி அதுக்கு ஒரு ஃபாலோ அப் பதில் சொல்லுது அப்படின்னா, இந்த கான்வர்சேஷனுடைய ரெக்கார்டு இருக்குல்ல, இந்த ரெக்கார்டு வந்து எங்கேயுமே ஸ்டோர் பண்ணாது. ஓகேவா? அந்த மாதிரிலாம் இதில் பண்ண முடியும். பட் அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எந்த கான்வர்சேஷனுமே இந்த எல்எல்எம் மாடலால் ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான எல்எல்எம் மாடல்ஸ் எல்லாமே இது ஸ்டேட்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா, நாம் தான் இந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் ஒரு டேட்டா பேஸ்லையோ இல்லாட்டி ஒரு லோக்கல் சிஸ்டம்லையோ வச்சுக்கிட்டு நம்ம திருப்பி இந்த கான்வர்சேஷனை உள்ளே அனுப்பணும். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், ஒரு பதில் சொல்லியிருக்கு அப்படின்னா, நான் ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்கும்போது ஏற்கனவே சொன்ன அந்த
கேள்வியையும் பதிலையும் நான் திருப்பி உள்ள அனுப்பணும். அப்போ தான் எனக்கு அது சம்மந்தப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்து வரும். ஸோ இதுக்கு பேர் வந்து சேட் ஏபிஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஏபிஐ. ஸோ இதில் வந்து ஒரு கேள்வி கேட்டு ஒரு பதில் வாங்க முடியும். பட் சேட் ஏபிஐயில் நீங்கள் ஒரு கான்வர்சேஷனையே பில்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரியான கான்வர்சேஷனை எப்படி வந்து நம்ம இந்த ஸ்டேட்லெஸ் எல்எல்எம் கிட்ட எப்படி நம்ம இந்த டேட்டாவை உள்ளே கொடுத்து அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக டேட்டாவையும் நம்ம உள்ளே கொடுத்து ரெஸ்பான்ஸ் வாங்குறது அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்க்கலாம். இப்போது இந்த சேட் கான்வர்சேஷனை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் தான் பண்ணணும். ஒன்று, இந்த ஏபிஐயில் இந்த ஏபிஐயோட யூஆர்எல்ல API/generate இருக்குல்ல, இந்த ஜென்ரேட்ன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துகிட்டு சேட்டுன்னு போட்டுக்கிறேன் ஒன்று. ரெண்டாவது, இந்த ப்ராம்ப்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த இடத்துல மெசேஜஸ் அப்படின்னு போட்டு அது ஒரு அரேவாக போட்டுக்கிறேன். ஓகே, இந்த அரேக்குள்ளே we are going to get multiple object. இந்த மல்டிபிள் ஆப்ஜெக்டில் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது யூசர் என்ன கேட்டாங்க, அதுக்கு ஏஐ என்ன ரிப்ளை பண்ணுச்சு, திருப்பி அதுக்கு யூசர் என்ன கேட்டாங்க, அந்த கான்வர்சேஷனுக்கு என்ன ஏஐ ரிப்ளை பண்ணுச்சு அப்படிங்கிற இந்த கான்வர்சேஷனுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஓகே, இதுக்கு மேலே நான் இதான் சொல்லியிருக்கேனா, அப்போனா நான் இதை வந்து ஃபாலோ அப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அது புரிஞ்சுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதனுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா யூசர். ஓகே, இப்போ யூசர் அண்ட் கண்டென்ட் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் இதுவே கேட்குறேன், லைக் இஸ் டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறேன். டெல்லி தான் இந்தியாவோட கேபிட்டலா அப்படின்னு கேட்குறேன். இப்போ நான் இதை கொடுத்துட்டு நான் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போது அதோட ரிப்ளை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஸ், டெல்லி officially known as New Delhi has been the capital of India since 1950. It was declared the temporary capital in 1911 when the British shifted their capital from Calcutta to Delhi. After India gained independence in 1947, Delhi was officially declared the capital of India in 1950 அப்படின்னு சொல்லுது. இப்போது இதனுடைய ஃபாலோ அப் கொஸ்டின் ஓகேவா எப்படி கேட்கணும்னா, ஸோ இங்கே வந்து ஒரு அரேக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, நம்ம இந்த ஆப்ஜெக்டை இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஜெக்ட் வந்து அகைன் ரோல் யூசர் அண்ட் கண்டென்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா, இப்போ இதை பியூட்டிஃபை பண்ணுறேன். இப்போ நல்லா பாருங்கள், இங்கே மெசேஜஸ்ங்கிறது ஒரு அரே. அந்த அரேக்குள்ளே ஃபஸ்ட்டு யூசர், அப்புறம் அசிஸ்டன்ட், அப்புறம் யூசர். அதாவது யூசர் முதல்ல இஸ் டெல்லி இஸ் த கேபிட்டல் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டாங்க, அதுக்கு அசிஸ்டன்ட் வந்து இந்த பதில் சொல்லிச்சு. நான் திருப்பி யூசர் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபாலோ அப் கொஸ்டின் கேட்குறேன். இப்போது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு போட்டு ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் போட்டுடுறேன். நான் வந்து ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு கேட்கல, நான் வெறும் பிரைம் மினிஸ்டர் மட்டும் தான் போடுறேன். இப்போ என்ன ஆகுது பாருங்கள், இப்போ ஆட்டோமேட்டிக்கலி இதனுடைய ப்ரீவியஸ் கான்வர்சேஷனும் இதனுடைய இன்புட்டாக உள்ளே போகிறதுனால இது முழுசாக பார்க்கும். ஓ, அவங்க வந்து டெல்லிக்கு டெல்லி தான் கேபிட்டலான்னு கேட்டிருக்காங்க, நம்ம வந்து எஸ்ன்னு சொல்லியிருக்கோம், அடுத்து பிரைம் மினிஸ்டர் என்னன்னு கேட்குறாங்க, அப்போ நம்ம நரேந்திர மோடின்னு சொல்லணும் அப்படின்னு அது புரிஞ்சுக்கும் உள்ள. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த சேட் கான்வர்சேஷன், இந்த மெமரியை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக இந்த பர்டிகுலர் ஏபிஐ இருக்குது. இந்த விஷயம் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேட் ஏபிஐயில் அது வேலை செய்யாது. நீங்கள் ஒரு இன்புட் கொடுத்தீங்கன்னா ஜென்ரேட் மட்டும் தான் ஆகும். ஆனால் சேட் அப்படின்ற இந்த ஏபிஐயில் நீங்கள் அந்த கான்வர்சேஷனோட ஹிஸ்ட்ரியை ஃபுல்லாக கொடுக்கும்போது பேஸ்ட் ஆன் தட் கான்வர்சேஷன் அது அந்த கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை ஆன்சர் பண்ணும். இப்போ நான் சென்ட் பட்டனை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதுக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா, த கரண்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் நரேந்திர மோடி. ஹி ஹஸ் பீன் சர்விங் அஸ் அ பிரைம் மினிஸ்டர் சின்ஸ் May 26, 2014 அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போது நம்மளுடைய மாடலை லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு அண்ட் அதுக்கான ஏபிஐஸ் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதில் ஒரு சேட் கான்வர்சேஷனை எப்படி நம்ம ஏபிஐயில் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஈஸியாக ஒரு அப்ளிகேஷனை நம்ம இதுக்கு மேலே பில்ட் பண்ணலாம். ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணி அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் ஒரு யூசர் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கான பதில் சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு ஒரு எண்ட் யூசர், அதாவது டெக்னிக்கல் நாலேஜ் எதுவுமே இல்லாத ஒருத்தங்களுக்கு இந்த அப்ளிகேஷனை நம்மளால் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ தட் எந்த விதமான ஒரு காஸ்ட்டுமே இல்லாமல் நம்ம வந்து ஒரு சேட் ஜிபிடி மாதிரி பெரிய பெரிய மாடலுக்கு நம்ம ஒவ்வொரு ஏபிஐக்கும் பே பண்ணாமல் நம்மளுடைய ஓன் எல்எல்எம் மாடலை நம்மளுடைய லோக்கல் சிஸ்டமில் நம்மளால் வச்சுக்க முடியும்.
ஸோ தட் ஒரு டேட்டா வந்து நம்ம வெளியில் க்ளவுடுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனி நடத்துறீங்க, அந்த கம்பெனியோடைய டேட்டாஸ் வந்து வெளியில் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மாடலை நீங்கள் லோக்கல் சிஸ்டமில் புல் பண்ணிக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இந்த உங்களோட கம்ப்யூட்டரை விட்டு வெளியில் போகாது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனில் இந்த ஏபிஐஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் அப்ளிகேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன் ஒன்று கிரியேட் பண்ணி அது மூலிமா இந்த ஏபிஐஸை இன்டெகிரேட் பண்ணி ஒரு சேட் யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது சேட் ஜிபிடி மாதிரியான ஒரு சேட் யூசர் இன்டர்ஃபேஸை நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது அதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ கீழே இந்த இடத்துல ஒரு இன்புட் பாக்ஸ் இருக்குது. இந்த இன்புட் பாக்ஸில் நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் இந்த இடத்துல ஒரு கான்வர்சேஷன் மாதிரி வரும். ஸோ தட் அது பார்க்குறதுக்கு சேட் ஜிபிடி மாதிரியே இருக்கும். கோட் லெவலில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சியோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபார்மிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபார்மிக் யூஸ் பண்ணி ஒரு யூஸ் ஃபார்மிக் உடைய ஹூக் யூஸ் பண்ணி ஒரு வேரியபிள் ஒன்று ஃபார்மிக்கோட வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்டிஎம்மோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபார்ம் போட்டிருக்கேன். அந்த ஃபார்முக்குள்ளே ஒரு இன்புட் இருக்குது, அந்த இன்புட்டுக்கு ஒரு பட்டன் இருக்குது அண்ட் அதில் வந்து ஃபார்மிக்கை வந்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஹேண்டில் சேஞ்சு போட்டிருக்கேன். அண்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ண சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஆன் சப்மிட் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். இந்த ஃபங்க்ஷனில் என்ன ட்ரிகர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நான் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். வேரியபிள் இல்லை, ஒரு ஸ்டேட், ஒரு யூ ஸ்டேட் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த யூ ஸ்டேட் என்ன பண்ணோன்னா, இட் வில் ஹாவ் மெசேஜஸ், அதாவது நம்ம என்னென்ன மெசேஜ்லாம் அனுப்புகிறோமோ அது எல்லாத்தையும் இது ஒரு அரேவாக ஸ்டோர் பண்ணோம். அந்த அரேக்குள்ளே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸ்லையும் ரோல் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும், கண்டென்ட் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கும். நம்ம போஸ்ட்மேனில் அனுப்பிச்ச அதே ஸ்ட்ரக்சர், ரோலு கண்டென்ட். ஓகேவா? ஸோ செட் மெசேஜஸ்ன்னு கொடுக்கும்போது அதில் போய் ஒரு புது அரே ஒன்று அப் அண்ட் டவுன். ஓகேவா? ஸோ எப்போல்லாம் அங்கே டைப் பண்ணிவிட்டு ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் செட் மெசேஜ் கொடுத்து செட் மெசேஜில் ஏற்கனவே இருக்கிற மெசேஜை நான் வந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு மெசேஜை உள்ளே அப்பன் பண்ணுறேன். ரோல் அண்ட் யூசர் அப்படின்ட்டு. ஸோ ரோல் இஸ் யூசர் அண்ட் கண்டென்ட் இஸ் அவங்க யூசர் என்ன டைப் பண்ணாங்களோ அந்த வேல்யூ வந்து ஃபார்மிக்கோட இதில் இருக்கும். ஸோ வேல்யூஸில் இருக்கும். ஸோ வேல்யூஸில் மெசேஜ் கொடுத்து அனுப்புகிறேன். அனுப்பிச்சிட்டு அந்த ஃபார்மிக்கில் அந்த கீழே இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸுடைய கண்டென்ட்டை கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஏபிஐ கால் ஹிட் பண்ணுறேன். ஸோ இந்த ஏபிஐ கால் கிளியர் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒரு யூஸ் எஃபெக்ட் போட்டிருக்கேன். இந்த யூஸ் எஃபெக்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் மெசேஜ் டாட் லென்த் வந்து 0க்கு மேலே இருந்துச்சுன்னா அண்ட் கடைசி ரிப்ளை வந்து யூசர் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா கடைசி மெசேஜ் வந்து யூசர் அமைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நம்ம ஃபெச் பண்ணணும். ஓகேவா? அப்போ ஆக்சியோஸ் டாட் போஸ்ட் போட்டு நம்ம போஸ்ட்மேனில் யூஸ் பண்ண அதே யூஆர்எல், ஓகே, அதே யூஆர்எல்லை போட்டு இங்கே மாடல் இல்லாமல் அண்ட் அந்த மெசேஜஸ்னுடைய அந்த ஃபுல் கான்டெக்ஸ்ட்டை உள்ளே கொடுத்து ஸ்ட்ரீம் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரெஸ்பான்ஸ் வரும். ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த செட் மெசேஜஸ் யூஸ் பண்ணி அதில் புதுசாக வந்த அந்த ஒரு டேட்டாவை நம்ம என்ன பண்ணோம், அதில் அப்பன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரே ஒரு சின்ன யூஸ் கேஸ் போட்டிருக்கேன். இந்த ஹேண்டில் யூசர் இது வேண்டாம், இது நான் யூஸ் பண்ணலை. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரிமூவ் திஸ் அண்ட் இந்த யூசர் மெசேஜஸும் வேண்டாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்ன யூஸ் கேஸ். இந்த கோடை நான் வந்து கிட்டப்பில் புஷ் பண்ணிவிட்டு இந்த ரெபாசிட்டரியினுடைய லிங்க் பப்ளிக்காக இருக்கும். ஸோ இதனுடைய கோடை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் நீங்கள் இந்த கோடை எடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பட் இது ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா, நீங்கள் உங்களோட லோக்கல் சிஸ்டமில் ஓலாமா இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஏபிஐ வேலை செய்யும், இல்லைனா வேலை செய்யாது. ஓகேவா? ஸோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணிங்கன்னா இட் வில் ஒர்க். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து கேள்வி கேட்குறேன். இப்போ நான் வந்து ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் போட்டேன் அப்படின்னா, ஹாய், இட்ஸ் நைஸ் டு மீட் யூ, இஸ் தேர் இஸ் சம்திங் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் ஆர் வுட் யூ லைக் டு சேட் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்குறேன். So as of my knowledge cutoff, the Prime Minister of India is Narendra Damodar Modi. He has been serving as a 15th current Prime Minister அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதோட ரிப்ளையை கொடுக்குது. இப்போ நான் இதோட ஃபாலோ அப் கொஸ்டின், ஓகேவா, லைக் வாட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் தட் அப்படின்னு கேட்குறேன். அந்த கேபிட்டல் ஆஃப் தட்னு தான் கேட்குறேன், கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு கேட்கல. ஸோ
இந்த எல்லா கான்வர்சேஷனுமே, இந்த ஹாய், இது ஒரு ரிப்ளை, இந்த ஹூ இஸ் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, அதோட ரிப்ளை, இது எல்லாமே சேர்ந்து இன்புட்டாக உள்ளே போகிறதுனால நம்மளுக்கு இப்போ என்ன வரும்னா, ஓகே இவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, அப்போது கேபிட்டல் ஆஃப் தட்டுன்னு கேட்டால் அது இந்தியாவை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட கேபிட்டல் என்னவோ அதுக்கான ரிப்ளை தான் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல் ஆஃப் இந்தியா இஸ் நியூ டெல்லி அப்படின்னு வருது.